தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. வேம்பப்பா, என்னது என்னமோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி மாட்டு தொழுவத்துக்கு வந்திருக்கிறிய, என்னாச்சுப்பா? ஆமாண்டி லைலா, ஒளிஞ்சுதான் இருக்கிறேன். யாருக்காக? நம்ம முத்துக்காக தான். முத்து ஊர்ல இருந்து வந்துட்டான். அப்படியா? கண்ணுக்கினி அம்மா வந்துச்சா? ஆமாண்டி, 2 பேரும் வந்துட்டாங்க. ஆமா, 2 பேரும் வந்துட்டானா போய் ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டியதானே. ஆத விட்டுவிட்டு எங்க கூட வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க, என்னாச்சு? ஏ லைலா, மறந்துட்டியா? இப்படியே போய் நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். முத்து மனுஷனுக்கு சாப்பாடு கூட நிம்மதியா இறங்காது. என்னன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான். அதான் வீராட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் வந்தோடனே சாப்பாடு போடு, நிம்மதியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பாத்துக்கிடுறேன்னு. சரிதான், எப்படி சாப்பிடுவாங்க? நீங்க இல்லாம முத்தப்பா பச்சை தண்ணி கூட குடிச்சதில்ல. அது சரிதான், ஆனா அப்படி இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி வீராவை சாப்பிட வைக்க சொல்லியிருக்கேன். பாவம், 2 நாக்கு செத்து போய் ஊர்ல இருந்து வந்திருக்குங்க. 2 முதல் சாப்பிட்டோம், பேரவை பாத்துக்கிடலாம். அதான் ஊடே நல்ல விசேஷ ஊடு மாதிரி இருக்குதா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு புட்டேன். என்னமா ஏதோ நினைச்சியா? என்னல நினைச்ச? என்னத்த சொல்றது, நான் தான் தினமும் கதறனே. உங்களுக்கு ஒரு பைய காதுல விடவே மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணட்டும்? அடியே, மஜ்னு மேட்ரா? ஆமா, அந்த வீணா போனவ மேட்டர் தான். தெரியாதனமா அந்த பயல லவ் பண்ணி கட்டிக்கிட்டேன். இப்ப நான் தான் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கேன். எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு, இவன் முழியே சரியில்லை, கொம்ப பார்த்து மயங்கி போடாதன்னு. நான் தான் நல்ல காளையா இல்லனாலும் மொரட்டு காளையா இருக்கானே எனக்கு லவ் பண்ணி கட்டிக்கிட்டேன். போன பொங்கலுக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரேன்டின்ட்டு போனவன் மாட்டு பைய ஜல்லிக்கட்டுக்கும் போல எனக்கு புல்லு கட்டு கொண்டார்ல. அப்படியே சிலுக்க பார்த்துட்டு ஓடிட்டான். புள்ள போறதுக்கு புள்ளையும் பார்க்க வரல, என்னையும் பார்க்க வரல. மனசாட்சி இல்லாதவன். சரி சரி சரி, உடனே ஆரம்பிச்சிடாத. ஆதி சார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீல, சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கிறேன். வேம்பு, லே வேம்பு. முத்தண்ணே, வாங்கண்ணே. கணிக்கினியா வாழ. வீரா, வேம்புங்கம்மா. ஐயோ, அவளை தேடுறாங்களே. இப்ப அண்ணன்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவ வேற முத்தண்ணே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி அண்ணனை சாப்பிட வைக்கிறது? வீரா. அண்ணே அண்ணே, அவ இந்த வயல் வேலைக்கு போயிருக்காங்கண்ணே. வயலுக்கா? எதுக்கு? அது ஏதோ ஒரு வயம் மட்டும் குத்தகைக்கு வருதான். அது ஏதோ காசு வாங்குறதுக்காக உடனே போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதானே போயிருக்கிறாங்க. நம்புற மாதிரி இல்லையே. இவங்களுக்கு தெரியாம வேம்பண்ண எதுவுமே செய்யாது. இன்னைக்கு நாங்க வரோன்னு தெரிஞ்சும் எப்படி இல்ல, என்னமோ இடிக்குதே. ஒன்னும் இல்லைங்க, சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சோ அதுதான் எனக்கும் இப்ப இருக்குது. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே, சாப்பிடுங்க. முத உங்களுக்காக தான் ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருந்தாரு. நான் இலைய எடுத்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. வாங்க. வீரா, ஓஷோ, உன் கண்ணுலயும் சரி உன் பேச்சிலையும் சரி முழுசாவே போய் மட்டும்தான் தெரியுது. ஆமா வீரா, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எங்கள்ட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சா வேம்ப நைட்டு முழுக்க தூங்க மாட்டான். காலங்காத்தாலே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுப்பான். அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வரல. அதுக்கு ஒரு காரணம் சொன்னா அவன் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு. அதுவே முதல்ல என்னால நம்ப முடியல. பிறகு இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை பார்க்க வரல. சரி, அங்கதான் வரல, சரி அவனை பாக்குறதுக்காக இங்க வரலன்னு பார்த்தா இங்கேயும் இல்லன்னு சொல்ற. கேரு வீரா, எங்க 2 பேரோட நட்பை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கூட நாங்க 2 பேரும் பாத்துக்கிடாம இருந்ததே கிடையாது. அப்படியே நாள் முழுக்க பாத்துக்க முடியலனா கூட ஒரு 10 நிமிஷமாவது நைட்டு 11 மணிக்கெல்லாம் டீ கடையில பார்த்து பேசிக்கிட்டு தான் போய் தூங்கி இருக்கிறோம். ஆமாண்ணே, தெரியும். நாங்க 2 பேரும் யார் இல்லைன்னா கூட இருந்துருவோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னா இருந்துக்கிடவே மாட்டோம். அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீ ஏதோ ஒரு விஷயத்துல போய் சொல்லிட்டு கிடக்குற. வீரா, ஏண்டி சோகமா இருக்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல கண்ணுக்கினியா. ஏனுங்க, வீரா பாவங்க, அவ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவ முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. அவகிட்ட ரொம்ப கேட்காதீங்க. ஏய், எதுவும் கேட்காதீங்கன்னா பிறகு வேம்ப எங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அண்ணே, இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாதுன்னு. நீங்க அவரை பாத்திர கூடாதுன்னு தான் அவரு பின்னாடி மாட்டு தொழுவத்துல ஒளிஞ்சிருக்காருன்னு. நான் அவனை பாத்திர கூடாதுன்னு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, அவர் அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. நீங்க அவரை பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிருவீங்க.
அதுக்காக தான் உங்க கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருக்காருன்னு. என்னடி என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றதுல பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இருங்க, வாங்க உடனே போய் பாப்போம். ஹலோ மாமா. ஹே செல்லக்குட்டி, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், உடனே கால் பண்ணிட்டியே. என்ன இந்த மாமாட்ட பேசாம இருக்க முடியலையோ? மாமா அது வந்து என்னடி ஒரு மாதிரி இழுக்கிற? என்ன பாக்கணும் போல இருக்கா? இப்பவே கிளம்பி வரட்டா? ஐயோ மாமா. இந்த டைம்ல நீ ஓபி பாத்துட்டு இருப்பியே, ஆனா எனக்கு போன் பண்ணிருக்கனா? அப்ப கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணிருக்க. நான் வந்தாலும் நீ பிஸியா இருப்பியே. சரி வீடியோ கால் வரியா? முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு கால் பண்ற. என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காரு? ஓய் நிலா குட்டி. நிலா குட்டியா? மாமா நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத கேக்குறதுக்கு தானடி நான் இருக்கேன். சொல்லுடி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. மாமா அது வந்து இரு இரு, இரு, இரு. நீ என்ன சொல்ல போறேன்னு நான் கெஸ் பண்ணவா? ஷோ. காலையில ரொம்ப எமர்ஜென்சின்னு உனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. அதனால நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமே போயிட்ட. அது சொல்றதுக்கு தானே கால் பண்ணிருக்க. நான் இந்த விஷயத்த சொல்லாம மறந்துட்டு வந்துட்டேன். என்ன மாமா? ஏய் நடிக்காதடி, எனக்கு தெரியும் நீ போயிட்டு உன்னோட ஆபரேஷன்ல முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவேன்னு. டெய்லியும் உன் வாயால நீ சொல்றதுதான் என் காதால நான் கேக்குறதுதான். இருந்தாலும் மறுபடியும் அதை உன் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சரி சொல்லு, இதுக்கு தானே கால் பண்ண? எதுக்கு மாமா? ஏய் நான் டிசிபிடி, என்கிட்டயே நடிக்கிறியா? மவளே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா சொல்லு. டிசிபினா பயந்துருவோமோ? நான் யாரு தெரியுமா? டாக்டர். இப்பதான் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசுனீங்க, உங்களுக்கும் அதே ஆபரேஷன் பண்ணி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. நாங்க பாக்காத ஆபரேஷனா? அப்படி என்ன மேடம் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தீங்க? வேண்டாம் மாமா, சொன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. வருத்தப்படுவேனா? அந்த அளவுக்கு என்ன ஆபரேஷனா இருக்கும்? பரவாயில்ல சொல்லித்தான் பாரு. மாமா வேண்டாம். ஹே நீ வேணான்னு சொல்லதான் அது என்ன ஆபரேஷன் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சொல்றீ. சரி நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்குறதுனால சொல்றேன். காலையில நான் பண்ண ஆபரேஷன் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன், குடும்ப கட்டுப்பாடு. என்ன மாமா உங்களுக்கும் பண்ணிடலாமா? என்ன மாமா பேச்சே காணோம்? அடியே சாவடிச்சிருவேன் உன்னை. மாமா ஐயோ. இனி நான் எவ்வளவு பெரிய கனவுலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி பொசுக்குன்னு இப்படி ஒரு ஆபரேஷனை பண்ணி விட்டுறேன்ட்ட. எவ்வளவு பெரிய கனவா? எவ்வளவு பெரிய கனவு மாமா? அது வந்து நிலா குட்டி, நம்ம நக்ஷோ இப்பதான் ரொம்ப குட்டி பாப்பா. அவ கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்காதுல. அதான் ஒரு மினி பிளே ஸ்கூலே வைக்கலான் இருக்கேன். நீ என்ன பொசுக்குன்னு என்னென்னமோ ஆபரேஷன் கிபரேஷன் சொல்லிட்டு இருக்க. மினி பிளே ஸ்கூலா? ஆமா, அதுதானே என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷனே. ஷோ இதெல்லாம் ஒரு ஆம்பிஷனா? இதுக்கெல்லாம் வேற ஆளை போய் பாத்துக்கோ. என்ன நிலாமா என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நீ ஏன் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்? மாமா இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உங்களை ரொம்ப பார்க்கணும் போல இருக்கு. ஒரு வாட்டி ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டு போறீங்களா? ஆத்தாடி, நீ அந்த ஆபரேஷன் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிடல்ல தலை வச்சு படுப்பேன். எதுக்கு மச்சல குட்டி சும்மா கிடக்கிறவன படுக்க போட்டு ஆபரேஷன் கீபரேஷன் எல்லாம் பண்ணி 5 கிலோ அரிசி 25,000 பணத்தையும் கொடுத்து விடுவீங்க. அப்பனா என் ஃபியூச்சர் பிளான்ஸ்ல என்ன வருது? மாமா உங்களுக்கு போய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கால் பண்ணல. என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும் மாமா. போனை வைங்க முத. ஏய் சாரிடி சும்மா தட்டி வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிட்ட விளையாடாம அவர் யார்ட்ட விளையாடுறது? இருந்தாலும் விளையாட்டு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, கம்மி பண்ணிக்கோங்க. சரி அம்மா ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்ணேன்னு சொன்னீங்க, என்னடாமா? மாமா நான் நீலாம்பரியை செக் பண்ணலான்னு அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ரூம்குள்ள நுழையும் போதே எனக்கு சில பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அப்போ நீலாம்பரியை பாக்குறதுக்காக ஒரு இன்ஜினியர் வந்திருக்காரு மாமா. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கல்ல, அத பத்தி. ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷனா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு மாமா. 1 or 2 வீக்ஸ்ல பில்டிங்கை ரைஸ் பண்ணிடுவாங்க. என்ன நீலாமா சொல்ற? ஆமா மாமா, அப்படிதான் நீலாம்பரி பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. நீலாம்பரி நம்ம ஆத்தா முதற்கொண்டு 9 பேரை ஏமாத்தி வாங்கின இடம் விவசாய நிலம். ஆமா, அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பர் அப்ரூவல் கிடைச்சிருக்கணும். கரெக்ட் தான். ஆனா நீலாம்பரிக்கு அப்ரூவல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு மாமா. வாவ் சூப்பர். இருங்க அங்கதான் ஒரு ட்விஸ்டே. ப்ராப்பரா போனா ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஃபேக் அப்ரூவல்ஸ் ரெடி பண்ணிருக்கா மாமா. அந்த இன்ஜினியர் கேட்டுட்டு இருக்காரு மாமா, அப்ரூவல்ஸ்லாம் இல்லாம நீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் மாமா அந்த திமிர் பிடிச்சவ சொல்றா, நான் ஃபேக் அப்ரூவல்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், இப்போ அந்த ஃபேக் அப்ரூவல்ஸ் மூலமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. சோ எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக் அப்ரூவல்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணி அவளை ஜெயிலுக்குள்ள தள்ளிடலாம்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்திட்டம்லாம் எனக்கு தெரியல, நீங்க பாத்துப்பீங்கல்ல. செம்மையான ஒரு மேட்டர் சொல்லிருக்கடாமா. அவளை எப்படி உள்ள தூக்கி போடுறதுன்னு தான் நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இது போதும்டாமா, அது ஃபேக் அப்ரூவல்னு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அவளை ஜெயிலுக்குள்ள போட்டு குறைஞ்சபட்சம் 15 வருஷம் அப்படி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர் மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு சாயில் டெஸ்ட்டுக்கு வராங்களா மாமா. இதெல்லாமே அவகிட்ட இருந்து அவ வாயால நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதை என்னன்னு பாத்துக்கோங்க.
ஓகேடாமா, நாளைக்கு சாயில் டெஸ்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லிருக்கீல, நானும் பாக்குறேன் என்ன மீறி அவ எப்படி அந்த ஃபேக்டரி அங்க கட்டுறான்னு. ஆ ஓகே மாமா. சரிடாமா, நீ ஒர்க் பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மாமா மாமா ஒரு நிமிஷம். சொல்றமா. இல்ல அந்த பிளே ஸ்கூல் மேட்டர்லாம் சும்மா தானே, என்ன கலாய்ச்சிங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லையே. சும்மா தாண்டி சொன்னேன். ஏன் நிலாக்குட்டியை நான் கஷ்டப்படுத்த வேணா, நமக்கு நக்ஷு மட்டும் போதும். அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு குழந்தை நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைச்சோம்னா பொறுமையா பிளான் பண்ணிக்குவோம். ஒன்னும் அவசரம் இல்ல. பிளே ஸ்கூல் வைக்கிற அளவுக்குலாம் நமக்கும் தெம்ப கிடையாதுப்பா. பயந்தே போயிட்டேன் மாமா. சும்மா தாண்டா சொன்னேன். சரி சரி, நீ ஒர்க் பாரு. ஓகே மாமா, வைக்கிறேன். பாய். மாமா லவ் யூ. இது தானே சொல்ல மறந்த, கண்டுபிடிச்சிட்டு. ஓகேடா தங்கம், லவ் யூ, பாய். இந்நேரத்துக்கு முத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வேம்பு. ஆதி சார் வாங்க. வேம்பு, இந்த நீலாம்பரி ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சுட்டாலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா வேம்பு, எனக்கே செம்ம ஷாக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஃபேக்டரி வராம தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கண்டிப்பா திரட்டணும். அந்த ஆதாரம் என்னன்னா, அவ ஃபேக் அப்ரூவல் தான் வாங்கியிருக்கா. சோ அவளால லீகலா அந்த ஃபேக்டரி அங்க கட்ட முடியாது. சார், ஃபேக் அப்ரூவல்னா எனக்கு புரியலையே. அதாவது இது விவசாய நிலம். இதுக்கு ஃபேக்டரி கட்ட இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டாங்க. நிறைய காசு லஞ்சம்லாம் கொடுத்துதான் அவ சைன் போட வச்சிருக்கா. காசுக்கு மயங்கி மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே அவளுக்கு சைன் போட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் ஃபேக்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா போதும். சார், ஏதாவது பண்ணி கண்டிப்பா நிரூபிக்கணும் சார். ஆமா வேம்பு, நான் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு அங்க என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் நிறைய தேவைப்படுது. சார், கண்டிப்பா பண்றேன் சார். சரி, இப்ப நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிட்டு வரேன். உங்களே கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா அங்க ரொம்ப சேரும் சகதியமா இருக்கு, உங்களுக்கு நடக்க கஷ்டமா இருக்கும். நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க சார், பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரி வேம்பு, நான் போயிட்டு வரேன். சார், சாப்பிட்டு போலாம்ல? இல்ல வேம்பு, அவ ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு எனக்கு காதுல கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்தாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வீராவை எடுத்து வைக்க சொல்லுங்க. சரிங்க சார், போயிட்டு வாங்க. சார் சார் சார், ஐயோ போயிட்டாரே. கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னாச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன், போயிட்டாரு. ஃபேக்டரிய கட்டுற ஃபேக்டரி இங்களை எல்லாம் ஏமாத்தி ஃபேக்டரி கட்டி நீ பொழைச்சிக்கலான்னு பாக்குறியா? கண்டிப்பா அது நடக்காதுரி. ஆதி சார் நடக்க விட மாட்டாரு. ஆதி சார் கூட நிக்கிற நாங்களும் நடக்க விட மாட்டோம். வேம்பு, யாருல இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சொல்லல? முத்து, யாரும் என்ன ஒண்ணும் செய்யல. ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போனப்ப கீழே விழுந்துட்டல. அப்ப ஆட்டோ கால்ல ஏறிடுச்சு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் டாக்டர் கால் எடுத்துடணும்னு சொல்லிட்டா. ஐயோ ஐயோ வேம்பண்ண, என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதான் வீரா ஒரு மாதிரி இருந்தாலும். ஐயோ கண்ணிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. எனக்கு பரவாயில்ல, இது முன்னாடியே நடந்துச்சு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லல. நீங்க இப்ப வந்துட்டீல, ரொம்ப சந்தோஷம். நீ கூட மேட்ச்ல வின் பண்ணிட்டீலம்மா, வாழ்த்துக்கள்மா. பார்க்கவே மனசுக்கு பதறதுல. என்னால ஒண்ணு பார்க்கவே முடியல. சொல்லல, எனக்கு அப்பவே தெரியும். என்ன பார்க்க வரலன்றப்பவே நீ ஏதோ ஒண்ணு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும்ல. அதான் வீராட்ட பிடிவாதமா நீ எங்க இருக்குன்னு கேட்டு உன்னை பார்க்க வந்தேன். இது நம்ம ஆக்சிடென்டா நடந்த மாதிரி எனக்கு தெரியலட. லே, சத்தியமால ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பின்ன என்ன யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல என்ன ஏதாவது பண்றதுக்கு தான் இங்க அவனுக்கு தைரியம் இருக்குதா? ஆமா, நீ யாரா இருந்தாலும் எதிர்த்து அடிச்சிருவ. ஆனா இருந்தாலும் என்னால நம்ப முடியல. அது ஒண்ணும் இல்லல, நீ திடுதப்பன்னு பாக்குறீல, அதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணே, பார்த்து சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாதா? என்ன இப்படி பண்றீங்க? ஐயோ, இப்ப இதுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாதானே? பாதி காலையே காணுமே. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு விபத்து நடந்து போச்சுமா, அதுக்கு என்ன பண்றது? சரி விடுங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. லூசு பயல, எப்படி எல்லாம் உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு எனக்கு சோறு இறங்கும். உனக்கு காலையே காணுமேல. ஐயோ, எனக்கு மனசுலாம் பதறதுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேம்பு. லே முத்தே, ஆனா அந்த கால் போனப்ப உன்னே தானே நினைச்சேன். நீ மட்டும் என் கூட இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்படி எனக்கு ஒரு கால் போற மாதிரி விட்டுருப்பியா நீ? சத்தியமா விட்டுருக்க மாட்டேன்ல. அதான், அப்ப யார் மேல தப்பு? ஓ மேலதான் தப்பு. என்னைய விட்டுட்டு போனது நீ தானே. நீ என்ன வேணாலும் சொல்லு, என் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னை இப்ப பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. லே,
நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். இப்படி வந்து பார்த்துட்டு ஏன் முன்னாடி கஷ்டப்பட்டா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குல்ல. என்னால எல்லாருக்குமே கஷ்டம் தான் இல்ல. டேய் போய் கிழிச்சிருவேன். ஏன்டா அப்படி பேசுற? என்னால ஏத்துக்கவே முடியல. வீரா, ஐயோ வீரா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். பாவம் வீரா. ஆமா, வீரா தான் ரொம்ப பாவம். எனக்கு ஆபரேஷன் நடக்கிறப்பெல்லாம் கூடவே நினைச்சு அழுது அழுது புள்ள ஓஞ்சே போயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு வீரா புள்ள. அண்ணே உள்ள வாங்க. நீங்க நீங்க கூட்டிட்டு வாங்க. நான் வீரா கிட்ட போறேன். அவளை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. நான் அவகிட்ட போய் பேசுறேன். உண்மையதான் சொல்றியா? ஆக்சிடென்ட்ல தான் உனக்கு இப்படி காலாச்சா? ஏ முத்தே, உன்ட்ட ஏல நான் போய் சொல்ல போறேன். சத்தியமா ரோட்ல விழுந்து விட்டோம்ல. ஒரு வார்த்தை எனக்கு போன் போட்டு சொல்லியிருந்தா ஓடி வந்திருப்பாம்ல. ஏல இப்படி பண்ண? ஏன்ட்ட சொல்லவே இல்ல. ஆபரேஷன்லாம் எப்ப நடந்துச்சு? உன்ட்ட போன் போட்டு சொன்னா கண்ணிக்கு நீ அவன் அம்மோன்னு விட்டுட்டு ஓடி வந்துருவ. பாவம்ல, அந்த பிள்ளையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கிட்ட போனாலும் கஷ்டம்தான். என்ன பண்றது? அந்த பிள்ளைய தப்பிச்சு பொழைச்சோன்னு ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. அதுக்கு எவ்வளவு உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு தெரியுமா? ஏதோ கூட இருந்தனால காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பாத்தியா, அதுக்குதான் சொன்னேன். ஏல வீட்டுக்கு போலையா? அப்படி எங்கே வந்துட்டியா? பொட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு வந்திருக்க. அது ஒரு கதை. அதோட என்னோட பெரிய ஆறுதலே நீதால. உன்னை எப்படி பாக்குறதுக்கு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. லே அதையே சொல்லாதல. எனக்கு எங்கேயாவது போய் செத்து போயிடலாமன் இருக்கு. எல்லாரும் என்னை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறீங்க. நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான் உசுரோட இருக்கனா? என்ன வார்த்தையில சொல்லிவிட்ட? பிறகு என்னை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறீங்க. நான் எப்படி இல்ல உசுரோட இருக்கிறது? நடந்தது நடந்து போச்சு. விட்டு தொலைங்கலாத. ஒரு காலு தானே போயிருச்சு. உயிர் இருக்குல்ல, நீ இருக்கல. பிறகு இடல எனக்கு வேணும். சரில முத்து, நீ சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷமே. உண்மையா சொல்லணும்னா நான் கால் போனதுக்கு கூட வருத்தப்படல. என்னைய பார்த்து நீ எப்படி துடிச்சு போவேன்னு நினைச்சதால முதல்ல வருத்தப்பட்ட. வேணால, என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட சாதாரணமா பேசல. எல்லாருமே என்ன வருத்தப்படுற மாதிரியே பாக்குறாங்கல. ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது எப்படி உன்னை பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அப்பனா சரி, சிரிச்சிட்டனே. நல்லா தான் இருக்கேன், நல்லாதான் இருக்கேன். சரி, சாப்பிட்டு போமா? போலாம், போலாம்ல. வா.